ஹalleluya. நம்பர் 2, சிலுவையிலே கர்த்தர் எனக்கு கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சிலுவையிலே எனக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, என் பாவங்களுக்கு மன்னிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டு, எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. மன்னிப்பு வந்துச்சுன்னா எல்லாமே என்னை தேடி வந்துடும். நம்புறீங்களா? ஆமேன்னு சொல்றீங்களா? நம்பர் 2, சிலுவையில் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய 7 வார்த்தையில ரெண்டாவது அவர் எனக்கு ஒன்று கொடுக்குறாரு. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கற்று தர்றாரு. இல்லை, நான் உனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறார். நம்பர் 3, மூன்றாவதாக வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 26வது 27வது வசனத்தை வாசிக்க போறோம். 19ஆம் அதிகாரம். அப்பொழுது யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கல்வாரி சிலுவை. நிறைய பேர் அவர்கள் திட்டிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த பெத்தெடுத்த வயிறு இல்லை, பெத்த தாய் அல்லவா, பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரிச்சிருந்தாலும் 10 மாதம் சுமந்து அந்த பிள்ளைய வளர்த்து, அந்த அதுவும் தன்னுடைய பிள்ளை சாதாரணமான பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு கொடுக்கிற பிள்ளை. அந்த பிள்ளையின் மூலமா அற்புதம் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது, சுகம் நடக்குது. லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த பிள்ளைய ஃபாலோ பண்றாங்க. போற இடத்துலலாம் வந்து இதோ இயேசுனுடைய தாய், இயேசுனுடைய தாய். பெருமையா இருக்குது, போற பக்கம்லாம் பெருமையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பெத்தெடுத்து தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே, நிறைய மரண வீட்டுக்கு நான் கடந்து போயிருக்கிறேன். அந்த மரண வீட்டுக்கு கடந்து போகும்போது ஒருவேளை தன்னுடைய பிள்ளை இறந்து போச்சுன்னா அந்த அம்மா என்ன சொல்லி அழுவாங்க தெரியுமா? கடவுளே, இல்லைன்னா ஆண்டவரே, என்ன எதுக்கு உயிரோட வச்சிருக்கிறீங்க? நான் செத்து என் பிள்ளை பொழைச்சிருந்தா கூட பரவாயில்ல, என் பிள்ளையினுடைய மரணத்தை நான் பார்க்கணுமா? என் பிள்ளையினுடைய சாவை நான் பார்க்கணுமா? எனக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு எழுதி வச்சிருக்கிறா. தனக்கு வயதாச்சு, தன்னுடைய பிள்ளை வாழ வேண்டிய பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய மரணத்தை உலகத்தில் இருக்கிற ஒரு தாயாரால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே கலங்கி போய், என் பிள்ளை இப்படியெல்லாம் சித்திரவதை பண்றாங்களே, அடிக்கிறாங்களே, அந்த பிள்ளையினுடைய ரத்தம் அப்படியே சொட்டு சொட்டா ஆதங்கம், கோபம், மனத்தளர்வு. நீ நினைச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். என்னதான் நான் வந்து ரட்சிக்கப்பட்டு பைபிள் காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய அண்ணன், என்னுடைய 2வது அண்ணன் ஏதாவது குறும்பு பண்ணா அப்படின்னு சொன்னா எங்கள் அண்ணனை நான் அடிச்சிருக்கேன். ஒரு டைம் ரொம்ப கோவம் வந்து அடித்து வாயிலெல்லாம் ரத்தம் வந்துருச்சு. அவன் அங்கேருந்தே அழுதுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தான். அப்போ வந்து அவங்க அடித்தது, நான் அடித்து அவனுக்கு ரத்தம் வந்துச்சு, அவன் அழுதான். வேறல அவனை ஸ்கூல் படிக்கிற ஒருத்தான் அடிச்சிட்டான். எங்கேருந்து கோவம் வந்துச்சுன்னே தெரில. என் அண்ணனை நீ எப்படி அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம்? அப்புறம் எனக்கும் அவனுக்கு சண்டையாகி அவன் எனக்கு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்கிட்ட பேசாமல் இருந்து, அப்புறம் பைபிள் காலேஜ் வந்து படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் உபவாச ஜெபத்தில் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணும்போது, நீ ஒருத்தனை மன்னிக்கல அப்படின்னா ஆண்டவர் என் கூட பேசுகிற மாதிரி இருக்குது. நான் யாரும் ஆண்டவரை மன்னிக்கல, எனக்கு தான் யாரு மேலே பகை இல்லைன்னும் போது, இப்போ 8ஆம் வகுப்பில் படித்த அந்த பையனுடைய முகம் வந்துட்டு போகுது. ஓ, இவனை மன்னிக்கல ஆண்டவரே, ஃபஸ்ட் டைமாக லீவுக்கு போகும்போது அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி ஊருக்கு போனால் அவனை தேடினேன். அவன் எப்போவுமே இந்த டைமுக்கு ஆற்றுல குளிக்க வருவான்னு சொன்னாங்க. அந்த டைமில் ஆற்றுல போனால் கரெக்டாக அந்த மாதிரி வந்தான். அவன் ஆப்போசிட்டில் வர்றான், நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன், இவன்கிட்ட பேசணும்னு என்னை பார்த்த உடனே அடுத்த வயலுக்கு அவன் போயிட்டான். ஆனால் திரும்பவும் போய் அவனை பிடிச்சி, என்னை மன்னிச்சிருப்பா, நான் அவன் மேலே பகை வச்சிருக்கிறேன்,
ஆண்டவர் உணர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டேன். அப்போ நம்முடைய கூட பிறந்த நம்முடைய ரத்த சம்பந்தமான உறவு, அதுவும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய பிள்ளைய தனக்கு முன்னாடி அடிக்கிறத பார்த்துட்டு அமைதியெல்லாம் இருக்க முடிஞ்சிடாது. அமைதியெல்லாம் அப்படியே ஒரு ஹோப்பும் இல்லை, ஒரு நம்பிக்கையும் இல்லை, ஒரு வேதனையோடு இருக்கும்போது இனி எனக்கு யார் பாதுகாப்பு? எனக்கு பாதுகாப்பாக இருந்த, எனக்கு ஆதரவாக இருந்த, எனக்கு ஒரு பெரிய மரியாதையை கொண்டு வந்த என் பிள்ளைய சிலுவையில் அறையிறாங்களே, இன்னைக்கு என்ன பாதுகாப்பு எனக்கு இருக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த தன்னுடைய தாயாகிய மரியாளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, ஸ்திரீயே, இந்த உலகத்தில் உன்னுடைய அன்பு இருக்கு, இல்லை உன் கூட பேசுகிறதற்கு, உன்னை கவனிச்சுக்கிறதற்கு ஒருவேளை இதுவரைக்கும் நான் இருந்தாலும், இப்போ நீ உடல் அளவில் சரீர அளவில் என் கூட இருக்கிறதுக்கு யாருமே இல்லை, நீ தனிமையாக நிற்கலாம். ஆனால் இல்லை, உனக்கு ஒரு ஆதரவு, உனக்கு ஒரு பாதுகாப்பை நான் வைப்பேன். அதோ உன் மகன். அந்த சீடர்களிலேயே யாரையோ ஒருத்தரை அல்ல, யாரையோ ஒருத்தரை அல்ல, ஏப்பா நீ இங்க வாப்பா, நீ இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடல, தனக்கு ரொம்ப அன்பாய் இருந்த, நான் எப்படி என் தாயாரை கவனிக்கிறேனோ அதே மாதிரி இந்த 12 பேர்ல ஒருத்தன் கவனிக்க முடியும்னா எனக்கு அன்பா இருந்த இவன் மட்டும்தான் கவனிக்க முடியும்னு சொல்லி 2 பேரையும் அவ்வளவு வலியின் மத்தியிலையும் அவ்வளவு கொடுமையின் மத்தியிலையும் என்னாலே தாங்க முடியல, எனக்கே வலி தாங்க முடியல, எனக்கே பாதுகாப்பு இல்லை, நான் எங்க பாதுகாப்பு அப்படின்னெல்லாம் சொல்லாம பாதுகாப்பை கொடுக்கிற கர்த்தர் தாயை பார்த்து அந்த சீடனை பார்த்து, இனி உனக்கு அவங்க தான் அம்மா, இனி பார்த்துக்கோ, எங்கள் அம்மா ரொம்ப சாப்பிட்டு பார்த்துக்கோ, பாதுகாப்பாக பார்த்துக்கோ, அவங்க ரொம்ப பயப்படுவாங்க, உன் கூடையே வச்சுக்கோ. அடுத்த வசனம் என்ன சொல்லு தெரியுமா? அந்நேரம் முதற்கொண்டு அந்த சீசன் அவளை கேட்கல. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சிலுவையில் இப்படி ஆண்டவர் அடிச்சிட்டு இருப்பாருன்னு வைங்களேன், இப்படி சிலுவை ஆப்போசிட்ல மரியாள், இந்த பக்கத்தில் இயேசுக்கு அன்பான சீடன். தாயை பார்த்து அப்படியே அந்த அம்மாவுடைய கண்ணீர், இனி எனக்கு யாரு, இனி எனக்கு யாருன்னு அப்படியே அழுதுட்டு இருக்கும்போது, ஸ்திரீயே நீ ஏன் அழுற, நீ ஏன் கவலைப்படுற, அதோ உன் மகன். அவனை பார்த்து எப்பா அதோ உன் தாய். உடனே அவ்வளோ வலியின் மத்தியில் சொல்ற வார்த்தையை அந்த சீசன் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த அம்மாவுடைய பக்கத்தில் நின்று தோள் மேலே கையை கொடுத்து, பயப்படாதம்மா, இயேசு உன்னை விட்டு பரலோகத்திற்கு அவர் மரித்து கடந்து போனாலும் நான் உனக்கு என்னவா இருக்கேன்னா ஆதரவா இருக்கிறேன், உனக்கு ஒரு பாதுகாப்பை நான் தருவேன். இந்த சத்தத்தை நிறைய பேர் காயப்பட்டுட்டு கேட்டுட்டு இருக்கலாம். பாஸ்டர், அந்த தாயை மாதிரி தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, என் பிள்ளை மரியாளுக்கு எப்படி அவன் பிள்ளைய பறிகொடுத்தது மாதிரி நினைக்கிறாரோ அதே போல என் பிள்ளைய, என் குடும்பத்தை, என் வீட்டுக்காரரை, என் மனைவிய, இல்ல ஏதோ ஒரு வேலையை நான் பறிகொடுத்து நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு ஆதரவே இல்லை, எனக்கு போக்கிடமே இல்லை, எனக்கு பாதுகாப்பே இல்லை. என்னை யார் தட்டி கொடுப்பா? எனக்கு யார் என்ன உற்சாகப்படுத்துவா? யார் என்ன பலப்படுத்துவா? இவங்க இருக்கிறது மாதிரி இனி யார் வரும்? ஆனா நான் போவேனே ஆகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். கடைசி வரையிலையும் இந்த உலகத்தில் இருக்கிற யார் உங்களை விட்டு கடந்து போனாலும் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், பலன் கொண்டு திடமனதாயிரு.
உன்னை வழிநடத்தின, உன்னை தட்டி கொடுத்த, உனக்கு முன்மாதிரியாயிருந்த, உனக்கு லீடராயிருந்த அந்த மோசேயை உன்னை விட்டு கடந்து போனாலும், மோசேயை சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், வேறு விரித்தவர், அழைத்தவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருந்து நல்ல கைகளை மேல தட்டி, நல்ல கரங்களை மேல தட்டி, நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை பத்திரப்படுத்துவேன், உனக்கு உங்களுக்கு பாதுகாப்பு நான் தருவேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. உறவுகளை மதிக்கிறவர் கர்த்தர், உறவுகளை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், என்னுடைய மனைவி எனக்கு வேண்டாம், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு வேண்டாம், எங்க அம்மா அப்பா எனக்கு வேண்டாம், உறவுகளை எல்லாம் அப்படி தூக்கி எறிஞ்சு அப்பாவை பேசுறதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை, அம்மாவை பேசுறதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை. அம்மாவை தூக்கி எறிஞ்சு பேசுகிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்பாவை தூக்கி எறிஞ்சு பேசுற எத்தனை பிள்ளைங்க? தன்னுடைய தகப்பனார் ஒன்று வாங்கி கொடுக்கல, தன்னுடைய தாயார் ஒன்று வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி தன் மேல உயிரே வச்சிருக்கிற அம்மாவையும் அப்பாவையும் எடுத்தெறிஞ்சு பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? சிலுவையில் அவ்வளோ பெரிய வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய தாயாருடைய கண்ணீரை மதிச்சவர் தான் கர்த்தர். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப தம்பிகளுக்கு, தங்கச்சிகளுக்கு அம்மாவுடைய கண்ணீர் வந்து நிறைய பேருக்கு கோபத்தை உண்டு பண்ணுது. எதுக்கு இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்குற? எதுக்கு இப்படி அழுற? எதுக்கு இப்படி சோகமா உட்காந்துருக்குற? என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா அழுது ஒப்பாரி வைக்காத, சும்மா நடனம் ஆடாத, நாட்டியம் ஆடாத. எத்தனை வார்த்தை அம்மாவை பார்த்து. அம்மாவுடைய அழுக இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படி தெரியுது தெரியுமா? விளையாட்டா தெரியுது, கோபமா தெரியுது. அந்த கண்ணீரை கூட மதிக்கிறது இல்லை. ஆதங்கத்துல மனசு நொந்து தாயார் அழும்போது, மா அழாதம்மா, ஏமா அழாதம்மா அப்படின்னு சொல்றது இல்லை. நீலி கண்ணி வடிக்காத. என்ன வார்த்தை? ஒருத்தர் வருத்தப்பட்டு ஒருத்தர் மனம் நொந்து இருக்கும்போது முடிஞ்சா அவங்கள ஆறுதல் படுத்தணுமே தவிர அவங்கள திரும்ப திரும்ப காயப்படுத்துற அந்த குணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இயேசுனுடைய குணம் அது இல்லை. அவங்களுடைய 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 ஃபீலிங்ஸுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்கணும் பிரதர். சில நேரத்தில் சில கணவனாருக்கு மனைவியினுடைய கண்ணீர் அப்படி துச்சமா தெரியும். சில பெண்களுக்கு கணவனாருடைய அந்த பாடுகள் வந்து அப்படி துச்சமா தெரியும். போ யாருமே குடும்பத்தை நடத்தலை, யாருமே பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சு காப்பாற்றலை. இன்னும் பெருசா இவர் தான் சம்பாரிச்சு வந்தார், பெருசா இவர் தான் நைட்டு ஃபுல்லாக பாடுபடுறாரு. நிறைய மனைவி அப்போ நிறைய கணவன் மனைவி போ சும்மா சும்மா அப்படி பண்ணிட்டு இருக்காத. என்னது இது? இன்னொருத்தருடைய வருத்தத்தில் சந்தோஷப்படக்கூடாது. ஹலோ, சந்தோஷப்படக்கூடாது. முடிஞ்சா கண்ணீரை துடைக்கணும், துடைக்க முடியாட்டா அமைதியாவது இருக்கணும். பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பை தர, வாய் நிறைய டாடி, வாய் நிறைய மம்மி, வாய் நிறைய அப்பா, வாய் நிறைய அம்மா அப்படின்னு கூப்பிடாத பிள்ளைங்க கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய குணம் உள்ளவங்க இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஒரு அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு நாள் முடியும். எப்படி உனக்கு தோணுது? எப்படி ஒரு மூணாவது மனுஷனை மாதிரி எப்படி ட்ரீட் பண்ண தோணுது? காதலிக்கிற பொண்ணை வந்து செல்லம் 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 செல்லம்னு வாயெடுத்தா டார்லின் எங்க இருந்தா வருமோ தெரியல வார்த்தை, அத்தனை வார்த்தை. இது இங்கெல்லாம் கண்டுபிடிக்கிற பிள்ளைங்களும் பசங்களும் இன்னைக்கு வந்து தன்னை நேசிக்கிற மனிதர்களுக்கு அவங்கள கூப்பிடுறதுடைய வார்த்தையை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை வார்த்தை, தனக்கு பிடிச்சவங்களை எத்தனை வார்த்தை. ஆனா அம்மாவை பார்த்து கருவாயி, கருவாயி குள்ளி, கருவாயி குள்ளி, பப்ளு,
சிலிண்டரு எப்படின்னு கேட்குறீங்களா? எப்போ பாஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க நீங்கள்? என் பிள்ளை பேசுறது அப்படியே சொல்கிறீங்க. நிறைய பிள்ளைங்க கிளவி தோலெல்லாம் உறிஞ்சு போச்சு. அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. அவன் கத்திட்டே கிடப்பான். அவன் இவன் இல்லை. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த மறக்கவே இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாத ஒன்று. என்னுடைய அம்மா அப்பாவும் இப்போ ஊரில் இருந்து இந்த ஈஸ்ட் முடிச்சோடனே கிளம்பிடுவாங்க. ஸோ ஒரு ஒரு வாரம் என் கூட இருக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நான் வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஃபோனில் பேசும்போது ரொம்ப அம்மா அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது வழக்கம். சாதாரணமாக பேசிட்டு வச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ கண்டினியூவாக வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் இல்லைன்னா ஒரு வேர்டுக்கு ஒரு டைம் இல்லைங்கம்மா, ஆமாம்மா, சரிம்மா, இல்லைப்பா, சரிப்பா. எப்போ இதை நான் வந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஒரு தாயார் வந்து இந்த சர்ச்சு பழைய சர்ச்சு உடைக்கும் போது வந்தாங்க. என்ன ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. ஸோ அன்னைக்கு சர்ச்சில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. எல்லாருக்கும் சாப்பாடு மதியானம் பரிமாறும்போது நான் உட்காந்துருந்தேன். என்கிட்ட கேட்டாங்க, பக்கத்தில் உட்காரட்டுமா மகன் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா உட்காருங்கம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் பக்கத்தில் உட்காந்தாங்க. அவங்க தட்டிலையும் சாப்பாடு வைக்கும்போது ஸ்வீட் வைக்கும்போது வேணான்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் வைங்க அப்படின்னு. இல்லை மகன் எனக்கு சுகர் அப்படின்னாங்க. பரவாயில்ல வைக்கட்டும் அப்படின்ட்டு சரி எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. சரி அவங்க இலையிலிருந்து ஏதாவது 2 மணி எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ அதனால அவங்க வச்ச ஸ்வீட்டை நான் ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே அது போயிட்டே இருக்குது. உடனே நான் வந்து வாய்க்கு அம்மா அப்படின்னு பேசுகிறத பார்த்துட்டு கையை கழுவிட்டு வந்து அப்படியே கண்ணீரோட அந்த அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மகன் ஒரே ஒரு ஜபக்குறிப்பு மட்டும் ஜெபம் பண்ணு. என்னுடைய பிள்ளை என்னை அம்மான்னு கூப்பிட்டு ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுப்பா. என்ன அம்மானே கூப்பிட மாட்டேங்கிறான்ப்பா. எனக்கு ஆசையாக இருக்குது, என் பிள்ளை என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டானான்னு ஆசையாக இருக்குது. நானும் உடனே ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். அடுத்த நாள் காலையில் அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் அம்மா இறந்துட்டாங்க பாஸ்டர். அவ்வளோதான், அம்மா இறந்துட்டாங்க. அடுத்த நாள் கொஞ்சம் வயதாக தான் இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக வயதில்லை, நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா நடந்தாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபோனில் வாயை திறந்து என்ன சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. நீ உன் அம்மாவை உயிரோடு இருக்கும்போது அம்மானே கூப்பிடலையப்பா, இனி யாரை கூப்பிடுவ? இந்த அம்மா திரும்ப வருமா? வாழ்க்கையில் ஒரே ஒரு டைம் தான், நல்லவங்களோ கெட்டவங்களோ அவர் தான் நமக்கு அம்மா, அவங்க தான் அப்பா. மாற்ற முடியாது. இன்னொரு டைம் அம்மான்னு கூப்பிட முடியாது. அம்மா இருக்கிற வரைக்கும், அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய மதிப்பெல்லாம் நமக்காக தெரியாது. உலகத்திலேயே ஏதோ ஒரு சில அம்மா அப்பா அப்படி இருக்கலாம். ஆனால் நம்ம உயர்வில் சந்தோஷப்படுகிற ஒரே ஒரு ஜீவன் ஆண்டவரை தவிர அம்மா அப்பா மட்டும்தான். வேற யார் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வேற யார் சந்தோஷப்படுவாங்க? யார் இருக்கா? நான் சொல்றேங்க, என் உயர்வில் சந்தோஷப்படுறவங்க ரொம்ப குறைவுங்க. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் கடந்து வந்த பாடுகளை வந்து யாருமே நினைச்சது இல்லைங்க. அவங்க நினைக்கணும்னு நான் சொல்லலை. இந்த ஊழியத்தில், இந்த பலிபீடத்தில் இத்தனை பேருக்கு முன்னாடி நிற்கிற வரைக்கும் என்னுடைய பின்னாடி அந்தரங்கத்தில் ஒரு வாழ்க்கை இருக்குது, பாடுகள் இருக்குது, முள்ளு மேல நடந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. மேட்டுப்பாளையத்தில் போய் பின்பக்கம் முதுகுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச்சு அப்படியே டாக்டர் கட் பண்ணி உள்ள இருக்கிற ஒரு கட்டியை வெளியே எடுத்து, எப்பா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், ஆனால் தைக்க முடியாது, ஏன்னா மோஷன் போகிற அந்த இடம் வரைக்குமே கிழிச்சிட்டோம், தச்சிட்டோன்னா உனக்கு ரொம்ப டேஞ்சர், அதனால நான் தைக்காமே நான் அனுப்பிடுறேன், நீ வந்து மோஷன் மட்டும் போயிடாத, 12 மணி நேரமாவது மோஷன் போடக்கூடாது, பிஸ்கட் சாப்பிடுன்றாரு. அந்த பொழந்த அந்த 7-8 இன்ச்சுக்கு 2 பிளந்து நிற்குது.
அதுல பஞ்சில மருந்து வச்சு பத்திரமா போன்னு அனுப்பி விடுறாரு. இங்க வீட்டுல உட்கார்ந்து என் பெட்ரூம்ல வர்றேன், எனக்கு வயிறு கலக்குது, லூஸ் மோஷன் ஆகுது. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன பண்றது, மனசெல்லாம் படபடன்னு இருக்குது, உடம்பெல்லாம் ஷிவரிங் ஆச்சு, வேர்க்குது. பியூலா பாஸ்டவன் பார்த்தோம்ப்பா, எனக்கு பாத்ரூம் வருது, என்ன பண்ணன்னு தெரியல. சரிப்பா கொஞ்சம் அடக்கிக்கிங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்றாங்க. ஸ்ட்ரைட்டாக பாத்ரூம் போனா அப்படியே பாத்ரூம் முழுக்க பிளட்டு. அப்படியே பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் அப்படியே உடைச்சு ஊத்துது. நிறைய பிளட்டு போனதுனால அப்படியே மயக்கம் நான் அப்படியே படுத்துறேன். ஸோ பாஸ்டம்மா ஒன்றுனா அப்படியே க்ளீன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அடுத்த வாரம் ஒரு 4 பேர் வந்தாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்க ஏன் கேரல் ரவுண்ட்ஸ் எங்க வீட்டுக்கு வரலன்னு கேட்டாங்க. அவங்க நிறைய லிஸ்ட் எழுதி வச்சிருந்தாங்க. எங்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருந்தாங்க. என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கல. இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு நிக்க வைக்கிறதுக்கு பின்னாடி கொஞ்சம் இல்லை. அதான் சொல்றேன்ல, உள்ளே பயங்களும் வெளியே தைரியமும். உள்ள அப்படியே இருதய சில ஆராதனைக்கெல்லாம் என் 2 கையை இதுல இருந்து எடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த 2 கையை எடுத்தா நான் விழுந்துருவேன், அவ்வளவு பலவீனம். ஆனா இன்றைக்கு சில நேரத்தில் உயர்த்தப்படும் போது, எங்க பாஸ்டர் ஒரு நாள் கஷ்டப்பட்டாரு, எங்க பாஸ்டர் ஒரு நாள் படாத பாடுபட்டாரு. இன்னைக்கு நல்லா இருக்கட்டுமே, அவர் நல்லா இருக்கட்டுமே. இந்த பிரதர் ஒரு நாள் கஷ்டப்பட்டாரு, நீ நல்லா இரு பிரதர், நீ நல்லா சந்தோஷம் பிரதர். நீ யாருக்கு என்ன தீமை செஞ்சீங்க? எல்லாருக்கும் நன்மை தானே செஞ்சீங்க, எல்லாருக்கும் அழுதிங்க, ஜோமன் நல்லா இருங்க. இன்னும் நீங்க நல்லா இருந்தா நல்லதா, எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் நல்லதான். அப்படி இல்லை, எப்படி நல்லா இருக்கலாம்? ஆனா இந்த உலகத்திலேயே நம்ம எவ்வளோ உயர்ந்தாலும் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்றது, அந்த அம்மாவை திட்டுற, அந்த அம்மாவை சபிக்கிற பைபிள் சொல்லுது, உங்களுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும் சொல்லு. அம்மாவுடைய கண்ணீரை வாங்காத, அப்பாவுடைய கண்ணீரை வாங்காத, அது நல்லதே இல்லை. உன் வாழ்க்கையில நல்லதே இல்லை, நல்லதே இல்லை. கஷ்டப்படுத்தாத, ஒன்றும் செய்ய முடியாட்டி கூட அமைதியா இருந்துரு. கல்வாரி சிலுவையில் அவ்வளவு வலியின் மத்தியிலையும் அம்மாவுக்கும் ஒரு உணர்வு இருக்குது, சீடனுக்கும் ஒரு உணர்வு இருக்குன்னு உணர்வை புரிஞ்சுக்கிட்டவர் தான் கர்த்தர். புரிஞ்சுக்கிட்டவர் தான் கர்த்தர். புரிஞ்சுக்கிட்டவர் தான் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்க. கைகளை உயர்த்தி, என்னுடைய உணர்வுகளை யாருமே புரியாட்டாலும், என் கணவனாருக்கு என்னுடைய உணர்வு தெரியாது, என்னுடைய மனைவிக்கு என்னுடைய உணர்வு தெரியாது, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியாது, எவ்வளவு பாடுபடுறேன்னு தெரியாது. ஆனா என்னுடைய உணர்வுகளை புரிந்தவர் ஒருவர், அவர். சொல்லுங்க கைகளை உயர்த்தி, நன்றி அப்பா. முழு பலத்தோட சொல்லுங்க, நன்றி அப்பா. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, நன்றி அப்பா. சத்தமா சொல்லுங்க, நன்றி. சொல்லுங்க, என்னுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சீங்க. ஓ ஹல்லேலூயா. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைவட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாம காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைவட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாம காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காம
என்னையாற்றி தேற்றி அரவணைச்சீங்க, நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னையாற்றி தேற்றி அரவணைச்சீங்க, நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை, சாத்தாங்கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் இயேசுவே விட்டு கொடுக்கலையே, என்னுடைய உள்ளான வலியை கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன புரிஞ்சுக்கிட்டது நீங்க தான் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தின் ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டது நீங்க தான் ஆண்டவரே. எனக்குள்ளேயும் ஒரு உணர்வு இருக்குது, நானும் மனுஷன்தான், என் மனசும் அன்புக்கு ஏங்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஒரே தெய்வம், கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவர் மட்டும். என்னதான் ஒரு பெரிய வெற்றி உள்ள தகப்பனா இருந்தாலும் அவருக்குள்ளேயும் ஒரு குட்டி பாசம், அன்பு எல்லாம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டது. ஆமே. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல். அம்மாட்ட பேசாத பிள்ளைங்க, பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி, சில நேரத்தில் அப்படிதான் வயதானவங்க அவங்கள அப்படிதான் ட்ரீட் பண்ண முடியும், வேற ஒன்றும் இல்லை. எங்க அப்பா ரொம்ப கிராமத்தில் இருந்தவர், அவருக்கு ஒரு பெரிய சிட்டி எல்லாம் வாழ்ந்ததில்லை. நான் அவருடைய பையன். இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்காரு. சர்ச்சுக்கு உள்ள வந்து பார்த்தா எங்க அப்பா சட்டை பனியன் எல்லாத்தையுமே கழட்டிட்டாரு. கழட்டி ஒரு ஓரத்தில் தொங்க போட்டுட்டு ஜாலியாக இங்கே இருக்கிற ஒரு சோஃபாவில் படுத்துட்டார். நான் பார்த்தா சட்டை இல்லாம யாரா இங்க படுத்திருக்கான்னு பார்த்தா அப்பா. வீட்டிலேருந்து கிளம்பும் போது அது ஒரு சட்டையை நல்லா கசக்கி போட்டால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு சட்டை எடுத்து போட்டு போகலாமா அப்படின்னு கேட்டார். பா சட்டை ரொம்ப கசங்கி போயிருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிள்ளை, போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி இதை அவன் அயன் பண்ணிட்டு இருப்பான். இங்கே இருக்கும்போது நீ அயன் பண்ணுவோம், அங்கே போனால் யார் அயன் பண்ணுவாடா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய ஊழியம் வளர்ந்து கர்த்தர் எத்தனையோ, எங்கள் அப்பாவுக்கு ஒரு ரூம் போட்டு எங்கள் அப்பா அப்படி, நான் எங்கள் அப்பாட்ட ஒன்றுமே சொல்லலை. அதை விட இன்னர்ஸ் எல்லாம் துவச்சி சர்ச்சை வாசல்ல காய போட்டார். பாஸ்டம்மா உள்ள வரும்போது பார்த்துட்டு என்னடா சர்ச்சில் எப்படின்னு பார்த்துட்டு அவங்க யாருக்கும் தெரியாம மடிச்சு கவருக்குள்ள வச்சு, அப்பா இங்க ஆட்கள் அடிக்கடி வர்றதுனால வந்து உள்ளே போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா ஏன் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்க பிள்ளை யார் தெரியுமா, நீங்க இப்படி சட்டை இல்லாம படுத்து கிடந்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, இப்படி கசங்குன சட்டை போட்டா என்ன நினைப்பாங்க தெரியுமா. அவருக்கு சளி பிரச்சனை, நெஞ்செல்லாம் ரொம்ப அடைக்குது. வண்டியில் ஏறினாலே எங்கள் அப்பா துப்பிட்டே இருப்பார். ஒவ்வொரு டைமும் நான் கிளாஸை திறந்து விட்டு, வேணா துப்பிடுறீங்களாப்பா, வண்டியை ஓரத்தில் நிப்பாட்டிட்டு. நிறைய பேருக்கு வயதான தகப்பனும் தாயும் வந்து நம்மளை மாதிரி அவங்க படிக்காமல் இருக்கலாம், நம்மளை மாதிரி ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தை கூட எங்கள் அப்பாவை பார்த்து, ஏன் இதைத்தான் நீங்கள் போடணும், இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சரி, எங்கள் அப்பாவுக்கு அது பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பா அப்படி தான் வாழ்ந்தார்.
இன்னும் எத்தனை ஆண்டு என் கூட அவர் டிராவல் பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. சரிப்பா, உங்களுக்கு எது கன்வீனியன்ட், உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது இஷ்டம் அப்படி நீங்க இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் என்னை பற்றி நீ எனக்காக நீ மாற வேண்டிய அவசியம் இல்லை, எனக்காக நீ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஏதாவது தேவையா என்கிட்ட கேளு. உங்க அம்மா எங்கப்பா, உங்க அப்பா எங்கப்பா? உங்க அம்மாட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு, உங்க அப்பாட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்குன்னு இருக்கீங்களா பாருங்க. மனைவியினுடைய உணர்வுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க முடியாது, பொருட்டாவே நினைக்காம நீ நீ அப்படி கடை. எவ்வளோ ஒரு கடினமான இருதயம் தெரியுமா சில ஹஸ்பண்டுக்கு, சில மனைவிக்கு எவ்வளோ பெரிய கடினமான இருதயம் தெரியுமா? அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்க்கறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவ்வளோ ஹெட் வெயிட் பிடிச்சிட்டு அவ்வளோ ஒரு ஒரு அரைக்கி மாதிரி அரக்க மாதிரி, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம. காரணம் என்ன தெரியுமா? அவங்கள மாதிரி அழகா இல்லையா? வேண்டாம். ஸோ இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு என் இயேசு எனக்கு கொடுக்குற மூன்றாவது பெரிய பிளஸ்ஸிங், என்னுடைய உணர்வுகளை மதிச்சு எனக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாம், எழுப்பி நில்லுங்க. இனி 4 காரியம் உங்களை நிக்க வச்சு வேகமா சொல்லிடுறேன். தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 4, 4வது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். கவனிங்க, இப்போ ஆண்டவர் பேசின இந்த 4வது வார்த்தை அவர் ஜனங்களை பார்த்தோ சுத்தி நிக்கிறவங்களை பார்த்தோ பேசல. இப்ப யாரை பார்த்து பேசுறாருன்னா பிதாவை பார்த்து பேசுற. பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. என்ன உரையாடல் அப்படின்னா, ஏலி ஏலி லாமா சதப்தானி அப்படின்னு சொல்ற. சோ வேதத்துல தமிழ் எழுது அதோட நிறுத்தாம அதற்கு அர்த்தத்தையும் சொல்லப்படுகிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை. இப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய உறவு இருக்குது. பிதா தகப்பனார், மகன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்துட்டாரு. இப்ப என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு நிமிடம் ஒரு நிமிஷம் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தினுடைய முழு பாவத்திற்காக குமாரனை அப்படியே கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அப்படி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்பதான் ஏன் என்ன கைவிட்டீங்க, ஏன் என்ன கைவிட்டீங்க. நான் நம்புறேன் அப்போ இயேசு எதுல ஆறுதல் அடைஞ்சார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல அநேகர் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். நம்பர் 4, 4வதாக, சிலுவையில இயேசு எனக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என்னை ஏற்றுக்கொள்ளுவதற்காக அவர் கைவிடப்பட்டார். ஆமென். உங்களை யாருமே ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. என் தேவன் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஜீவனையே தந்தார். ஜீவனையே தந்தார். என்னை எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க, என்னை எல்லாருமே தூரம் போன சொல்றாங்க. எனக்கு என்ன ஹானர் பண்றதுக்கு, எனக்கு தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனா இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை செய்தார். நம்பர் 5, 5வது, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து
வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். சோ 5வது ஒரு வார்த்தை, நான் என்னவா இருக்கிறேன்? ஆண்டவர் தாகமா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன். வெள்ளை போளமும் திராட்சரசமும் கலந்து அவருக்கு கொடுத்த காடியை அவர் வாங்க மறுத்தார். ஆனா லாஸ்ட் மினிட்ல 2வது அவங்க கொடுக்குறாங்க கசப்பான காடி. இந்த சிலுவையில் அறையப்படுகிற கள்ளர்களுக்கு 2 விதமான பானம் கொடுப்பாங்கன்னு சொன்ன இல்ல. ஒன்னு திராட்சரசமும் வெள்ளப்போளமும் மிக்ஸ் பண்ண அந்த பானம் முதல்ல அடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வலியை தாங்குற அனஸ்திஸ்தியன் மாதிரி. 2வது கொடுக்கிற காடி கலந்த அந்த தண்ணீர் எதுக்கு அப்படின்னு சொன்னா அவன் சாகும் போது கசப்போடையே சாகணும்னு கொடுக்கப்படுகிற 2வது தண்ணி. ஆனா ஆண்டவர் 1வது கொடுத்ததை ஏத்துக்கல, 2வது கொடுத்ததை தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் அப்படின்னா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கசப்புகளையும் மாற்றுறதற்கு எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைச்சு கர்த்தர் அத்தனையும் நமக்காக சிலுவையிலே கொடுத்தார். நான் நம்புறேன் 5வது ஆண்டவர் எனக்கு செய்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா தாகமா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையில ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ஆண்டவரோடு கூட வாழணும்னு ஆண்டவர் என்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். நம்பர் 6 19வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க போறோம். இயேசு காடியை வாங்கின பின் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவர் 6வது பேச ஒரு வார்த்தை, முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை சொல்லுங்க எத்தனை பேர்? சிலுவையில இயேசு கொடுக்கிற 6வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்க யுத்தம் முடிஞ்சிருச்சு, உங்க பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு, உங்க கடனை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் போராடி கொண்டிருக்கிற சகல காரியத்திற்கும் ஒரு முடிவை கொடுக்கிறதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் பேசுகிறார். எல்லாம் முடிந்தது. நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் முடிவிற்கு கொண்டு வர போகிறார். சீக்கிரமாய் நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆமென். நீங்க ஒருவேளை என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கலாம், நீங்க ஆப்போசிட்டா நினைக்கலாம். இனி என்ன இருக்குது, இனி என்ன இருக்குது, இனி என்ன இருக்குது, இனி என்ன இருக்குது? கடந்த நேற்றைக்கு முந்தின நாளைக்கு இந்த செய்திக்காக நான் ஜெபித்து ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது ஒரு பிரதர் தன்னுடைய மனைவி குழந்தையோடு வந்தார். இந்த சாட்சி நீங்க கேட்கணும். அப்போ அவர் கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட மனைவியை பிரிந்து 7 ஆண்டுகள் வேலை செய்தார். தன்னுடைய மனைவி பிள்ளை பிறந்தவொன்னா அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் எங்கெங்கயோ போனார், எங்கேயுமே அவருடைய குடும்பம் ஒன்று சேரலை. அப்போ எங்கிட்ட பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் யாரை எனக்காக வீட்டில் பேச முடியுமான்னு கேட்டார். அப்போ நான் சர்ச்சில் இருக்கிற 2-3 மூப்பர்களை தனியாக பிடிச்சி, அவருடைய வீடு ரொம்ப தூரம், இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம். சமரசம் பேசுவதற்காக 2-3 பேரை அனுப்புனா அவங்க திரும்பி பாஸ்டர் அந்த பிள்ளையெல்லாம் அவங்களோட வாழாது, அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. உடனே அவர் பாஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு, இந்த மாதிரி 100% அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் நான் வக்கீலை தான் அடுத்து பார்க்கணும் அப்படின்னு. சரி அப்படி ஒருவேளை கவுன்சிலிங் ஏதாவது வேணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்காரு, அவங்கள்ட்ட அவங்களும் போன அவங்க உடனே
எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரி நம்மளையும் ஒரு கேஸ் அப்ளை பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணியாச்சு. இவர் உடனே சரி நான் இப்படியே இருந்துட முடியாது பாஸ்டர், எனக்கு வயசு போயிட்டே இருக்கு, எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, எனக்கு ஏதாவது மேரேஜ் பண்ணியே ஆகணும், இவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னா நான் சீக்கிரமாக நானும் ஒரு மேரேஜ் பண்ணிடுவேன், சரி இது முடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்படி முடிவுக்கு வந்தாச்சு. அவரும் முடிவுக்கு வந்தாச்சு. அப்படிப்பட்ட அந்த மனுஷன் முந்த நாளைக்கு எனக்கு முன்னாடி ஃபேமிலியோட வந்து நின்று, பாஸ்டர் உண்மையிலே நான் வந்து முடிஞ்சிருச்சு, இனி நமக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னு நினைச்சேன், ஆனா என் வாழ்க்கை முடியல அப்படின்னு என்னை நிரூபிச்ச வச்சவர் கர்த்தர். பிரதர், யாருக்காக ஆண்டவர் பேசுறாரு? சிஸ்டர், யாருக்காக? தாய் தகப்பனை யாருக்காக? நீங்க யாரோ ஒருத்தர், என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி ஒண்ணுமே இல்லை, எனக்கு இதுக்கு மேல என்ன தூக்கி எடுக்கவே முடியாது, என் வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறி, என் வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறி, முடிஞ்சிச்சு பாஸ்டர். உங்க மனசுக்குள்ள ஆதங்கத்தோடும் வெறுப்போடும் கவலையோடும் இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். உங்க மனசும் உங்க சரீரமும் திரும்ப 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 உனக்கு இனி இல்ல வாழ்க்கை, உனக்கு இனி மேன்மை இல்லை, உனக்கு இனி ஒரு உயர்வு இல்லை, நீ எல்லாத்தையுமே உன்னை தாண்டி போயிருச்சு, உன்னுடைய எதிர்காலம் இனி சூனியம் அப்படின்னு திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில 6வது வார்த்தை என்ன சொல்றாரு தெரியுமா? மகன், முடிஞ்சது உன் வாழ்க்கை இல்லை, முடிஞ்சது உன் வேலை இல்லை, முடிஞ்சது உன்னுடைய உயர்வு அல்ல, முடிஞ்சது உன்னை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதம் அல்ல, உனக்கு விரோதமாய் இருக்கிற அத்தனை தலையெழுத்துகளையும் முறித்து என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது. கைகளை தட்டி அவள் போர் முடிந்தது. ஓ ஹalleluya, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசுவாலே எல்லாம் முடிந்தது. சொல்லுவோம், முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவ சாப ரோகம் எல்லாம் முடிந்தது. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னது என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல, என் ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல, அங்க இருக்கிறவங்களை எல்லாரையும் பார்த்து அவ்வளவுதான் நெகட்டிவா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல, இதுவரைக்கும் ஆளுகை செய்த, இதுவரைக்கும் தைரியம் காமிச்ச, விரோதமா இருந்த ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு வந்துருச்சு, சாத்தானுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. இனி ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் முடிந்து சமாதானமாய் புறப்பட முடியும் என்கிறதை கர்த்தர் நிரூபித்தார். கையை மேல தட்டி அறிக்கை செய்து, இயேசுவே, எனக்கு விரோதமாய் என் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சகல புயல்களும் முடிவிற்கு வந்தது, அந்த வியாதிக்கு முடிவிற்கு வந்தது. சொல்லுங்க, நான் இதுவரையிலும் போராடின போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. ஆமோதித்து ஆமோதித்து சொல்லுங்க, என் பிள்ளைக்கு அந்த காரியம் முடிவுக்கு வந்துச்சு. ஹalleluya. கண்டிப்பா ஒரு முடிவை வைத்திருக்கிற கர்த்தர், உங்களுடைய முடிவை உலகத்தில் இருக்கிறவர்கள் நண்பர்கள் எப்படி வேணாலும் எதிர்பார்க்கலாம். இப்படித்தான் இவங்க முடிய போறாங்கன்னு எழுதி வைக்கலாம். இயேசு கிறிஸ்துவையும் இப்படித்தான் அவர் முடிவார் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு சொன்ன முடிவு அப்படி அல்ல. உங்களுடைய என்னுடைய முடிவை சத்துருவும் மனுஷங்களும் நிர்ணயம் பண்றதுக்கு விடாம என் ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லாம் முடிந்தது. இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸிற்கு பிறகு கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். இனி அந்த சாபம் தொடருவது இல்லை, இனி அந்த வியாதி தொடருவது இல்லை, இனி அந்த மரணம் தொடருவது இல்லை. கர்த்தரே, கைகளை தட்டி நம்பிக்கொண்டே, கரங்களை தட்டி நம்பிக்கொண்டே, நல்ல கைகளை மேல தட்டி ஹalleluya. சிங்கக்கேபியில் நான் இருந்தே, இயேசு என்னோடு அமர்ந்து இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில்
பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். கைகளை மேல தட்டி அவரே அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ மேல தட்டி ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் எதை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் எதை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய். கைகளை மேல தட்டி அவரே அவரே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தார், தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பார். ஆவியினால் இன்னும் வெல்வேனே, ஆவியினால் இன்னும் வெல்வேனே. கைகளை மேல தட்டி அவரே இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ இயேசு என்னை காத்திடுவார். வைராக்கியத்தோடு விசுவாசமாய் பாட பாட அந்த மகிமை இயேசு என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹalleluya. என்னுடைய வாழ்க்கை முடியல, என்னுடைய ஓட்டம் முடியல, ஆனா எனக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற அத்தனை பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் நிர்ணயம் பண்ணிவிட்டார். கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சகலத்தை முடித்து தீர்த்த அதே கர்த்தர் இதோ உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சகல பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கட்டளை இடுகிறார். பல ஆண்டுகளாக முடிவிற்கு வராத ஒரு பிரச்சனை இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் முடிக்கும் போது ஒரு முடிவிற்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்கள் வியாதிக்கு ஒரு முடிவை கர்த்தர். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்க அப்படியே முடிவுக்கு வந்துடட்டும் ஆண்டவரே, முடிவுக்கு வந்துடட்டும் ஆண்டவரே. முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹalleluya. ஏழாவதாக கடைசி வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 47வது வசனத்தை வாசிப்பீர்கள். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன்
நீதிபரராயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அடுத்த வசனம், இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருக்கும் ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்க்கும்போது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற 6வது வார்த்தையை சொல்லி 7வதாக பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தில் சொல்றாரு, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்ட்டு கண்ணை மூடி அப்படியே ஜீவனை விட்டார். அதுவும் இதே போல் ஒரு நாளாய்தான் இருந்தது. அப்படியே ஜீவனை விட்ட உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, தேவாலயத்தில் ஒரு பெரிய திரைச்சீலை போட்டிருப்பாரு. ரொம்ப வெயிட்டா, யாருமே இழுக்க முடியாம நகர்த்த முடியாத ஒரு திரைச்சீலை. பழைய ஆலயத்திற்கு 3 விதமான படிகள், ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்துல ஜனங்கள் பலியிட வருவார்கள், பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள் இருப்பார்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கும். பிரகாரத்துல ஜனங்கள் வரைக்கும் தான் வர முடியும், பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள் வரும் தான் வர முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே ஒரு ஆசாரியன் மட்டும்தான் உள்ள போயிட்டு திரும்பி வர முடியும். அந்த ஆசாரியனும் தப்பு ஏதாவது பண்ணி இருந்தா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நிக்க முடியாம செத்து விழுந்துருவான்றதுக்காக அவனுடைய இடுப்புல ஒரு பெல்ட்டை கட்டி ஒரு சங்கிலியை கட்டி வெளியில 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவன் வர்றதுக்கு தாமதிச்சுன்னா உள்ள விழுந்து செத்துருப்பான்னு அந்த பாடியை எடுக்க போகிறதுக்கு உள்ள போறவங்க செத்துறக்கூடாதுன்றதுக்காக வெளியே இருந்து இழுத்து பாடியை வெளியே எடுப்பாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்னாடி யாருமே உள்ள போக முடியாதுன்னு போடப்பட்டிருந்தது தான் திரைச்சீலை. அது தேவாலயத்தில் மகிமையா இருந்துச்சு, யாருமே அங்க போக முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவே என்னுடைய ஜீவனை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜீவனை விட்ட உடனே அவ்வளோ பெரிய திரைச்சீலை யாருமே நகர்த்தாம மாத்தாம அப்படியே மேலிருந்து கீழ் 2ஆக அப்படியே கிழிஞ்சிருச்சு. உடனே ஜனங்களுக்குள்ள பயமும் திகிலும் உண்டாயிருத்து. காரணம் என்னவென்றால் 7வதாக கர்த்தர் ஒன்றை நியமித்தார். உனக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருந்த அடைக்கப்பட்டிருக்கிற அந்த திரைச்சீலையை கர்த்தர் 2ஆய் கிழித்து தடுப்பு சுவரை கர்த்தரி எடுத்து போட்டு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று நிரூபித்த கர்த்தருக்கு நன்றாய் கரங்களை தட்டி, இந்த குட் ஃப்ரைடே அன்று ஆண்டவர் 7வதாக உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு தடையா இருக்கிற திரைச்சீலைகளை இன்றைக்கு கிழித்து உங்களை சமாதானத்தோடு சத்தமாய் ஆமென். கர்த்தர் பேசின இந்த 7 வார்த்தைகளுக்கும் எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் 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 சொல்லுங்க. ஆமென். இந்த 7 வாக்குத்தத்தங்களும் நம்மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நிறைவேறுவதாக. உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரிடத்துல எல்லா சொத்தும் அடங்கி இருக்குது. அவரிடத்துல இல்லாதது ஒண்ணுமே இல்லை. அவர் உங்களுக்குள்ள வர வர ஆசீர்வாதங்கள் எல்லாம் தன்னை போல. சோ நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீ ப்ரேயர் பண்ணுங்க. அடுத்த நாள் காலையிலே ஈஸ்டர் ஆராதனையும் 2 ஆராதனையும் சேர்த்து ஒரே ஆராதனையாய் வைத்திருக்கிறோம். காலையிலே சரியாக 6 மணிக்கு ஆரம்பமாகும். ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் நாங்கள் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அதனால வேறு எந்த திருச்சபைக்கும் போகாத பிள்ளைகள் நீங்கள் ஆன்லைனில் அதில் எங்களுடைய நிகழ்ச்சியோடு நீங்களும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த 7 வார்த்தைகளை 7 பிளஸ்ஸிங் செய்யும். வீட்டில் போய் சொல்லி சொல்லி இது எனக்கு தான் அப்படின்னு உரிமை கொண்டாடுங்க. கண்டிப்பா அடுத்த குட் ஃப்ரைடேக்கு வரும்போது நீங்க இப்படி இல்லை, கர்த்தர் உங்கள் சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் மாற்றி போடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus.
ஒரே ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். சந்தோஷமாய் நீங்கள் கடந்து போங்கள். இன்னைக்கு துக்கத்தை அனுசரிக்க வேண்டிய நாள் அல்ல, மகிழ்ச்சியை பட வேண்டும். ஆனா அதே நேரத்தில் கண்டிப்பாக இயேசு நமக்காக சிலுவையில் அறைஞ்சதை கண்டிப்பா நீங்க யோசிக்கணும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பெரிய உங்களை உருவாக்குற இடமே எங்கன்னா சிலுவை தான். சிலுவை தான். சிலுவையில் யாரெல்லாம் வந்து உட்கார்றாங்களோ அவங்களுடைய குணம் ரொம்ப அழகா மாற்றப்படும். அதனால ஆண்டவருடைய அந்த சிலுவை அதிகமா தியானிங்க. அப்போ உங்களுக்குள்ள தன்னை போல தாழ்மை, அன்பு எல்லாமே வரும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சேர்ந்து ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி, மாறிடா என் மாநேசரே, மாறாதவர் அன்பு என்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மா அன்புதே, இயேசுவின் மகா அன்பிதே, இதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லை. ஒரு பழைய பாடல், ரொம்ப பிடிச்ச பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். மாறிடா என் மாநேசரே, மாறாதவர் அன்பு நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மா அன்பிலே. மாறிடா மாநேசரே, மாறாதவர் அன்பு நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மா அன்பிலே. இயேசுவின் மகா அன்பிலே ஆழம் அறியலாகுமோ, இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்று என்னை தள்ளாமல் நேசராக மாறிவிட்டார். பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்று என்னை தள்ளாமலே நேசமாக மாறிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்று என்னை தள்ளாமலே நேசனாக மாறி. இப்ப சேர்ந்து சொல்லுமா, இயேசுவின் மகா அன்பிலே ஆழம் அறியலாகுமோ, இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறு. தகப்பனே உமக்கு கோடி நன்றி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக பலியாகி, எங்களுக்காக வார்த்தைகளை பேசி, இன்றும் ஜீவனோடு இருக்கிறவராய் எங்களுக்கு வார்த்தையை கொடுத்து தேற்றினதற்காக நன்றி. எங்க திருச்சபையை நேசிக்கிறதற்காக நன்றி. சிலுவையில நீங்க கொடுத்த அந்த 7 ஆசீர்வாதங்களும் எங்க மக்களுக்கு, இந்த சத்தத்தை லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு, இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய தலையின் மேலும் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக ராஜா. அடுத்த குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு உங்க வருகை தாமதிக்குமானால் எங்க திருச்சபையில இன்னொரு எக்ஸ்டென்ஷன், இன்னொரு விரிவாக்கம், திரளான இந்த கல்வாரி சிலுவையினுடைய அன்பை அறிந்து கொள்ளாத ஜனங்கள் எல்லாரும் இந்த நிழலை தேடி வரட்டும். அப்பா, ஈஸ்டர் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அப்படியே ஒவ்வொருவர் மேலும் அப்படியே கடந்து போகணும்.
அப்படியே மகிமையாய் கடந்து போகணும் ராஜா. குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும். யாரெல்லாம் துக்கத்தோடு நீங்க அனுபவிச்ச அந்த பாடுகளில் கொஞ்சம் பாடு மாதிரி நான் அனுபவிக்கிறேன். ஏசப்பா அன்னைக்கு பாடுபட்டார், இன்னைக்கு நானும் அப்படி பாடுபடுறேன்னு யார் இந்த ஜெபத்துல இருந்தாலும், நீங்க பாடு அனுபவிக்கிறது ரொம்ப மணி நேரம் நீடிக்கல. பாடு அனுபவிச்ச நீங்க இன்னைக்கு ஆளுகை செய்கிறது உண்மையானால், இன்று இந்த சத்தத்தை கேட்கிற எந்த பிள்ளை பாடு அனுபவிக்கிறாங்களோ அந்த பிள்ளை உங்களோடு கூட ஆளுகை செய்ய போகிறதற்காக நன்றி. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இந்த பாடுகள் எங்க பிள்ளைகளுக்கு மகிமையாய் மாறுகிறதற்காக நன்றி. இந்த சிலுவையை பற்றிய அன்பை இன்னும் தெரியாதவங்க எங்க குடும்பத்துல யார் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தெரிய வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. மனதார ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபைக்காய் உழைக்கிற கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தசம பாகத்தில் உண்மையா இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். நீயும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வார்த்தை எங்க பிள்ளைங்க தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தில் ஆண்டவரை இணைந்திருக்கிற உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தூர இடத்துல லைவ்ல ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற 10,000கணக்கான ஜனங்கள் அப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. இந்த 7 முதலாவதாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இரண்டாவதாக இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில். மூன்றாவதாக ஸ்திரீயோ அதோ உன் மகன். நான்காவது என் தேவனே என் தேவனே ஏன் என் கைவிட்டி. ஐந்தாவதாக தாகமா இருக்கிறது. ஆறாவதாக முடிந்தது. ஏழாவதாக பிதாவே என் ஆவியே உன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஸோ காட் பிளஸ் யூ. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஈஸ்டர் ஆராதனைக்கு உங்களை எல்லாரையும் எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் குடும்பத்தோடு சொந்தங்களோடு கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.